Yes, Ayodhya Ram Mandir 76. வர சி எத்தனை காலம்ஸ் இருக்குது? 366 காலம்ஸ் கிட்ட வந்துருக்கு. 366 காலம்ஸ் கிட்ட வந்துருக்கு. 1 and 2 only 366 காலம்ஸ் வந்து இருக்குது. அயன் யூஸ் பண்ணப்படல, அயன் ஸ்டீல் எதுவுமே யூஸ் பண்ணப்படல. மாரு குஜராத் ஸ்டைல் அப்படின்றது வந்து குஜராத் சொலான்கி சாளுக்கியாஸ் அப்படின்னு ஒரு குரூப் கேள்விப்பட்டிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? சொலான்கி பீமா, ராணி கி வாவ் டெம்பிள்ஸ், விமல் வாம்சி டெம்பிள்ஸ், குஜராத் ரீஜனில் சொலான்கி சாளுக்கியாஸ் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் இந்த வெசாரா ஸ்டைல் சாளுக்கியாஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. தே ஆர் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ப்ரீட் ஆஃப் சாளுக்கியாஸ், சொலான்கிஸ். அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் டெம்பிள் பில்டிங் தான் மாரு குர்ஜரா அப்படின்றது. குஜராத் ரீஜனால குர்ஜரா அப்படின்ற பேர் வந்து வந்தது. ரொம்ப இன்ட்ரிகேட்டான காவிங்ஸ் போத் அவுட் சைட் அண்ட் இன்சைடு வந்து இருக்கும். 1 and 2 only, ஆப்ஷன் சி. #77 கார்பன் ரேடியோ கார்பன் டேட்டிங், கார்பன் 14. பீங்களா வர ஒரு எலமெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான ஐசோடோப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து கார்பனுக்கு 3 மேஜர் ஐசோடோப் அப்படின்னா C12, C13, C14. கார்பன் 12, கார்பன் 13 அண்ட் கார்பன் 14. 99% ஆஃப் கார்பன் வந்து C12 அப்படின்ற அந்த ஒரு ஐசோடோ அந்த ஒரு ஃபார்மில் தான் வந்து இருக்குது. 1% கிட்டத்தட்ட 1க்கும் குறைவான பர்சன்ட் வந்து 1% வச்சுக்கலாம். 1% வந்து C13 ஆகும். ரொம்ப கம்மியான லெவல்ஸில், ரொம்ப ட்ரேஸ் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் C14 ஆகும் வந்து இருக்குது. இந்த C14 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, காஸ்மிக் ரேஸ் வந்து நைட்ரோஜன் இருக்கு இல்லையா, நைட்ரோஜனை வந்து பம்பார்ட் பண்ணும்போது அந்த நைட்ரோஜன், அதாவது N14 it transforms into C14 plus ஒரு புரோட்டான் வந்து இருக்கும், ப்ளஸ் ஒரு புரோட்டான் வந்து தனியாக வெளியே வந்துடும். இதுதான் வந்து C14ஓட ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை தான் வந்து சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ், இது வந்து இட் ரெகுலர்லி கம்பைன்ஸ் வித் தி ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அது மூலியமாக தான் வந்து இட் இஸ் பீங் இன்ஹேல்டு பை அஸ். நம்ம எப்படி வந்து கார்பன் 14 உள்வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதை சுவாசிச்சு தான் வந்து உள்வாங்குறோம். நம்ம இப்போ சுவாசிக்கிறது கூட வந்து C12 இருக்கும், C13 இருக்கும், ரொம்ப கம்மியான லெவல்ஸில் வந்து C14 வந்து இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் வெரி ஸ்டேபிள். தீஸ் will not change unless and until the proportion of C14 changes in the atmosphere and in the environment around us. நம்ம உடம்புல வந்து C14 சேஞ்ச் ஆகாது, ரொம்ப ஸ்டேபிளான லெவல்ஸில் தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது கவர் ஆகிடுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கவர் ஆகிடுது. சாரி, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது C14ன்றது வந்து இது வந்து இட் இஸ் an unstable ஐசோடோப். அன்ஸ்டேபிள் ஐசோடோப் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் மாறி மாறி வந்து இருக்கும். இப்போது இந்த 6 போடுறோம் இல்லைங்களா, 6 வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 14ன்றது வந்து எத்தனை நியூட்ரான் இருக்குது, எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அது ஒரு அடிஷன். ரெண்டுமே சேர்த்து எத்தனை இருக்குது, அதுதான் அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இப்போது N14 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 புரோட்டான் இருக்குது. 14 - 7 பண்ணிங்க அப்படின்னா 7 நியூட்ரான் இருக்குது. ஸோ இது ஸ்டேபிள். C12 எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அப்படி தான், 6 புரோட்டானு, 6 + 6 12 மாஸ் நம்பர் கிடச்சிருச்சு. ஆனால் C14 பார்த்தீங்க அப்படின்னா 6 புரோட்டானு, பேலன்ஸு ஐ ஹவ் சம் 8 நியூட்ரான்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இதுதான் வந்து அன்ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்ஸ்டேபிலிட்டிலேருந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஐசோடோப்ஸ், இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து தே எமிட் ரேடியேஷன். ரேடியோ ஆக்டிவ்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. ஒரு காம்பவுண்ட் அதோட அன்ஸ்டேபிள் ஃபார்ம்லேருந்து ஸ்டேபிள் ஃபார்மாக மாறணும். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ், எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸை வெளியிடணும். எந்த வழியாக வெளியிடணும்னு பார்த்தீங்கன்னா தூக்கிலாம் போடாது. இட் வில் எமிட் இட் ஆஸ் அ ரேடியேஷன். சரிங்களா? இதை தான் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி படிக்கும்போது வந்து ஹாஃப் லைஃப் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டீங்களா? ஹாஃப் லைஃப் ஆஃப் யுரேனியமாக இருக்கட்டும், ஹாஃப் லைஃப் ஆஃப் பொட்டாசியம், லைக் அதோட பொட்டாசியமோட ரேடியோ ஆக்டிவ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 500 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு
C14ஓ யுரேனியமோ U235ஓ இது எப்போ வந்து 250 கிராம்ஸாக ஆகும், அதோட இருக்கிற டைமில் விட இருக்கிற வெயிட்டை விட எப்போ பாதி ஆகும் அப்படின்றது தான் வந்து ஹாஃப் லைஃப், எவ்வளோ டைம் எடுத்துக்கும். பிகாஸ் நான் இப்போ இருக்கேன், நான் வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டே இருக்கேன்னா என்னோட வெயிட் நான் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது எப்போ அது இருக்கிறத விட பாதி ஆகுதோ அது எடுத்துக்கிற டைம் பீரியட், அதை தான் வந்து ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பனோட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்க, C14ஓட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5700 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி. கிவ் ஆர் டேக் ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 வந்து இருக்கலாம். பட் ஆவரேஜ் வந்து 5700 இயர்ஸ், 12,000 கொடுத்துருக்காங்க. இது ஏன் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இதை வச்சு தான் வந்து நான் பழைய காலத்தில் எப்படி வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன், அது எவ்வளோ வருஷத்தில் இருக்குது. இப்போ வந்து லெட்டஸ்டே நான் வந்து ஒரு உடன் வேஸ் ஒன்று வந்து எடுக்கிறேன், உடன் பாட் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த பாட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்ச, லைக் ஆர்கியாலஜிக்கலி எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு, அதில் எவ்வளோ கார்பன் 14 இருக்குது அப்படின்றத வச்சு நான் டிசைட் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? ஸோ 50% ஆகிறதுக்கு 5700 இயர்ஸ் ஆகும். அது அப்படியே 25% கார்பன் ஆகிறதுக்கு வந்து ஒரு 11,400 இயர்ஸ் ஆகும். இது மாதிரி இட் வில் கோ ஆன் போயிட்டே இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 55,000 இயர்ஸுக்கு அப்புறம் கார்பன் 14 வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட். பிகாஸ் ரொம்ப மைன்யூட் லெவல்ஸ்க்கு வந்து கார்பன் 14 போயிடும். அது இருந்தால் என்ன, இல்லைனாவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான லெவல்ஸ்க்கு போன உடனே அதை வச்சு டேட்டிங் பண்ண முடியாது. அதை டவுன் த லைன் ஒரு 10 இல்லை 11 வாட்டி வந்து ஈஸியாக அக்யூரேட்டாக கேப்சர் பண்ண முடியும், இது எந்த காலத்தை சேர்ந்த ஒரு பொருள் அப்படின்ட்டு. இதை தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னா அதர் ஐசோடோப்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் U238 எவ்வளோ நாளுக்கு வந்து கழிச்சு இருக்குது, இல்லை அதர் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து டேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? த ரேடியோமெட்ரிக் டேட்டிங் அண்ட் C14 எஸ் 12,000 இயர்ஸ் 5,760 ஆர் 700 ப்ளஸ் ஆர் மைனஸ் 30. 1, 2 and 4 ஆப்ஷன் பி. யுரேனியம் நினைக்கிறேன் ஹாஃப் லைஃப் ஜாஸ்தி. யுரேனியம் 60, 50, 70 ஏதோ 1000 இயர்ஸில் வந்து வரும். 77,000 இயர்ஸ் நினைக்கிறேன். 70 போலாங்களா? 78. only 2 statements are correctங்களா? வர இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றீங்களா? அமர்கண்டக் ஹில்ஸ் ஆர் அட் தி கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விந்தியாஸ் அண்ட் சயாத்ரி ரேஞ்சஸ்ங்களா? அமர்கண்டக் பிளாட்டோ எங்கே இருக்குது? எங்கெங்கே இருக்குது அமர்கண்டக் பிளாட்டோ? மத்திய பிரதேஷ் ரீஜனில் வந்து இருக்குது. சயாத்ரீஸ்னா என்னது? சயாத்ரீஸ் ஆர் நத்திங் பட் வெஸ்டர்ன் காட்ஸ். மத்திய பிரதேஷில் இருக்கா? இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, சயாத்ரி வராது. சட்புரா, விந்தியாஸ் அண்ட் சட்புராஸ் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்துல தான் அமர்கண்டக் இருக்குது, அங்கே தான் வந்து நர்மதா பிறக்குது. புரியுதுங்களா? இப்போ எனக்கு சயாத்ரி நான் வந்து இது ஃபேக்டாக படிக்கல, யாருமே வந்து படிச்சிருக்க முடியாது, பட் ஐ நோ சயாத்ரீஸ் வந்து அங்கே இருக்காது அப்படின்ட்டு. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கடுப்பு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ வுட் ஹவ் ஆன்சர்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சாரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சேஷாசலம் ஹில்ஸ் எதுவும் கிடையாது. இந்த டிடிடி இருக்கு இல்லைங்களா, திருமலா, அதுதான் சேஷாசலம் ஹில்ஸ் அப்படின்றது. ஆந்திர பிரதேசில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா? கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. இந்த பில்கிரி ரங்கன் ஹில்ஸ்ன்றது வந்து நம்ம ஈரோடு சைடில் இருக்கக்கூடிய கர்நாடகா, சவுத்தர்ன் மோஸ்ட் கர்நாடகா அண்ட் ஈரோடு அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஹில்ஸ். ஆப்வியஸாக சட்புராஸில் கிடையாது அது. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். எல்லாமே வேறு வேறு இடத்துல படித்தது தாங்க இது எல்லாமே. போலாங்களா? பைட்டர்கனிகா நேஷ்னல் பார்க் நன்ங்க. பைட்டர்கனிகா நேஷ்னல் பார்க் போத் 1 and 2 நெட்வொர்க் ஆஃப் கிக்ஸு ராம்சார் சைட்ஸு. பைட்டர்கனிகா என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஆல் தீஸ் crocodiles.
salt water crocodiles. Passes not correctly matched. Changla, Ladakh. Changla, Ladakh. '81 Indian tectonic plates. ஏங்களா சி வர டிங்களா வர ஆக்சுவலி கொஸ்டின் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வருது இதுக்கு. பேசிக்கலி எந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து மைனர் டெக்டானிக் பிளேட், இந்தியா பிளேட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா. இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் பார்த்தா அது வந்து மேஜர் டெக்டானிக் பிளேட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்தியன் பிளேட்டுன்னு போட்டால் மைனர் டெக்டானிக் பிளேட்டுன்னு தான் வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், லெட் அஸ் அஸ்யூம். இட் இஸ் பவுண்ட் பை 4 மேஜர் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேஷியன் இருக்குது, இந்த சைடில் ஆஸ்திரேலியன் வந்து இருக்குது, அரபிக் பிளேட் வந்து இருக்குது, இந்த சைடு வந்து சொமாலி பிளேட் வந்து இருக்குது. இப்போ சொமாலி பிளேட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சொமாலி பிளேட்டை தனியாக கன்சிடர் பண்ணால் அது மைனர் பிளேட்டு, ஆஃப்ரிக்கா கூட சேர்த்து கன்சிடர் பண்ணால் மேஜர் பிளேட். இந்த மாதிரி தான் வந்து வேரியஸ் ஒரு சோர்ஸஸ்லேயே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ சொமாலி பிளேட்டை தனியாக கன்சிடர் பண்ணுற சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இல்லை ஆஃப்ரிக்கன் பிளேட்டோடு சேர்ந்து கன்சிடர் பண்ணுற சோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம கீ படி போனோம் அப்படின்னா both 1 and 2 சரிங்களா. both 1 and 2. Go get education. Para. Go get education. Pule, Savitribai Pule. Savitribai Pule and Savitribai Pule அவங்களை பற்றின அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஜோதிர்பா புலே அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர். அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டீச்சரை வந்து டீச்சர் ஆக்குனதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க சாவித்ரிபா புலே. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் உமன் டீச்சரை டீச்சர் ஆக்கிறதுல வந்து ஒரு பெரிய ரோல், ஃபாத்திமா பேகம் அப்படின்னு அவங்க பேர், அவங்கள டீச்சர் ஆக்கிறது ஒரு பெரிய ரோல் சாவித்ரிபா புலே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. எஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், United Nations Statistical Commission. Both 1 and 2. 24 members elected by the United Nations ECOSOC, Economic and Social Council. And India வந்து ரீசெண்டாக மெம்பராக வந்து ஆயிருக்காங்க 2024. கடைசியாக வந்து 2004 இருந்தோம். ஆஃப்டர் couple of decades இப்போ வந்து we have become a member. மொத்தம் 24 மெம்பர்ஸு. ரீஜனலாக பிரிச்சிருப்பாங்க எல்லா மெம்பர்ஸையும் சரிங்களா. ரீஜனலாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆஃப்ரிக்காவிலேருந்து இத்தனை பேர், ஈஸ்டர்ன் யூரோப்பில் எத்தனை பேர், லாட்டின் அமெரிக்காவில் எத்தனை பேர் அப்படின்றது மாதிரி. Which of the following east flowing rivers of India has a rift valley due to down warping? தாமோதருங்களா பாரு, மகாநதி, சோனே, யமுனா. சோனேன்றது சன்னு தான், வேறு எதுவும் கிடையாது. தாமோதர். ரிஃப்ட் வேலி அண்ட் டவுன் வார்ப்பிங் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. டவுன் வார்ப்பிங்கும் ரிஃப்டிங்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து கேப் தான் கொண்டு வரும். க்ரஸ்ட்டு உடஞ்சி க்ரஸ்ட்டு உள்ளே போச்சு அப்படின்னா ரிஃப்டிங், க்ரஸ்ட்டே பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டவுன் வார்ப்பிங். க்ரஸ்ட்டு உடஞ்சி கீழே போச்சு அப்படின்னா ரிஃப்டிங்கு. இந்த க்ரஸ்ட்டே அப்படி பெண்டாக இங்கே ஒரு ஃபால்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து டவுன் வார்ப்பிங் சரிங்களா. எஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த க்ரஸ்ட்டு பெண்டுனால தாமோதர். ஏன் டவுன் வார்ப்பிங் ஆச்சு அப்படின்னு பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது.
ஏன் நடந்ததுன்னு தெரியாது, பட் அது சம்மந்தப்பட்ட மேகாலயா பிளாட்டோ வச்சு ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா பின்னாடி, லைக் மேகாலயா பிளாட்டோ இஸ் கனெக்டட் வித் தி டெக்கன் பிளாட்டோ அப்படின்ட்டு. 90th கொஸ்டின் நினைக்கிறேன் அது. அங்கே ஓகே, அங்கே வரும் பார்ப்போம். ஆர்கியன் சிஸ்டம், ஜியாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றி, ராக் சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியா. Archean system, both 1 and 2, both 1 and 2, both 1 and 2, Gondwana deposits, Archean system, 85, both 1 and 2, 86, Bingla, வேறு ஏவா பீங்களா, ஏதா இல்லைங்களா, ஏ. இதெல்லாம் ஃப்ரேம் மார்க்காக பண்ணலாங்க. இதெல்லாம் வந்து தனித்தனி ஃப்ரேம் மார்க்காக, இப்போது பங்களாதேஷ்னா என்னென்ன ஸ்டேட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். பேங்கிலின்ஸ், இந்தியன் பேங்கிலின்ஸ் 1, 2 and 3. Insectivorous, micromephagous. So yes, well adapted to desert. Yes, deep burrows வந்து டேலைட்டில் தான் டெசர்ட் கண்டிஷன்லேருந்து காப்பாற்றிருக்கு. டீப் பரோஸில் போயிடும். இருக்கிறதுல 8 ஸ்பீஷீஸ். ஓகே, 8 ஸ்பீஷீஸ் கிடையாது. இன்றைக்கி ரீசெண்டாக லைக் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க, மேனஸ் மிஸ்டேரியா அப்படின்ட்டு. பார்த்துருந்தீங்களா? 9 ஸ்பீஷீஸ் இருக்குது. 9 ஸ்பீஷீஸில் வந்து 3 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. இது வரைக்கும் 8 ஸ்பீஷீஸில் 2 ஸ்பீஷீஸ் வந்து இந்தியாவில் இருந்தது, இந்தியன் பேங்கிலின் அண்ட் சைனீஸ் பேங்கிலின். இன்றைக்கி மேனஸ் மிஸ்டேரியாவும் வந்து இருக்குது. 1, 2 and 3. அண்ட் மோஸ்ட் டிராஃபிக்டு அனிமல்ஸ் அப்படின்னா வந்து மேமல்ஸ் அப்படின்னா அது இந்தியன் பேங்கிலின் தான் வரும் இல்லைங்களா. மிசோரம், பங்களாதேஷ் வரும். கிஷன் கங்கா, கங்கா, வைன் கங்கா அண்ட் பென் கங்கா. வர வேறு ஏதாவது? 88. ஒன், 2, 3 and 4. கிஷன் கங்கான்றது ஜூலமோட ஒரு ட்ரிபியூட்டரி. அப்படியா, அப்போ அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து கங்கா. வெயின் கங்கா, பென் கங்கா ரெண்டுமே வந்து தே ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி. ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி. கோதாவரியில் வந்து வெயின் கங்கா, அப்பர் வெயின் கங்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். அது வந்து அது இன்னொரு சின்ன ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஜாயின் ஆகி வெயின் கங்காவாக மாறும். அதுக்கு கீழே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரியா பென் கங்காவும் வந்து இருக்கும். சிச்சுங் புகுன் கம்யூனிட்டி ரிசர்வ், அருணாச்சல் பிரதேஷுங்களா? அருணாச்சல் பிரதேஷ். புகூன் அப்படின்றது வந்து இட் இஸ் தேர் கம்யூனிட்டி. புகூன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு இருக்குது. புகூன்ற பேரில் ஒரு ஏரியா இருக்குது, சரிங்களா? எல்லாம் அருணாச்சல் பிரதேஷ் அதை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் தான். புகுன் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், புகுன் பேர்டாக இருக்கட்டும், புகுன் கம்யூனிட்டி ரிசர்வாக இருக்கட்டும். அருணாச்சல் பிரதேஷ். Question number 90. B. 90B. Karivas. B. 2, 3 and 4.
Tropic of Cancer passes through which of the following states? ஜார்க்கண்ட் மட்டும்தான் இல்லைங்களா? ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ ஜார்க்கண்ட் 92, வேறு 92 டிங்களா? சவுத் டு நார்த் தான் கேட்குறாங்க இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் லைக் கரக்கோரம், லதக்கு, ஜஸ்கர், பீர்பாஞ்சல், கீழே வந்து தௌலதார் ரேஞ்ச் வந்துருக்கும். லைக் ரொம்ப லைக் மிடில் ஹிமாலயாஸில் வந்து தௌலதார். ஸோ அப்போ வந்து சவுத் டு நார்த்னும் போது தௌலதார் ஃபஸ்ட்டு, கரக்கோரம், லதக்கு, ஜஸ்கர் செகண்டு, 2134 ஆப்ஷன் ஏ. Not a correct explanation of it. Where? Anticyclonic conditions are formed in winter season and when high atmospheric pressure and air temperatures are low. டெம்பரேச்சர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாவே ஹை ப்ரெஷர் தான், டெம்பரேச்சர்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்ட்டு. ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து ஹை ப்ரெஷர் சென்டரு, வெளியே வந்து லோ ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கும். வின்டர் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் அப்போ வந்து ஐடிசிசெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட்டாக இருக்கட்டும், அது ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட்டு ஐடிசிசெட் என்ன ஆகும் வின்டரில், இட் வில் டேக் இட்ஸ் சவுத்வர்ட் ஜேர்னி, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் நோக்கி வந்து நவுந்துடும். ஸோ அப்போ என்னோட லேண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டில் வந்து ஹீட் சோர்ஸ் அதாவது லோ ப்ரெஷர் எடுத்துகிட்டு வரக்கூடிய சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட்டும் கிடையாது, ஐடிசி ஜெட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து வாங்கின ஹீட்டை எல்லாமே வந்து லூஸ் பண்ணிருச்சு லேண்டு தான் ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணும் இல்லைங்களா? அப்போ லேண்டில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், வாட்டர் வந்து ஹீட்டை லூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். வாட்டர் லூஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. வின்டரில் வந்து ஹை ப்ரெஷர் ஒரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆகுது, சுற்றி இங்கே இருந்தால் வந்து ஆல் தீஸ் காற்று வந்து போகுது. பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். வின்டர் ரெயின்ஃபால் இட் கூல்ஸ் டவுன். எதை தப்பு இருக்குங்களா சொல்லுங்க, என்ன தப்பு சொல்கிறீங்க? வின்டர் ரெயின்ஃபால் காசஸ் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம் இல்லைங்களா? லைக் டெம்பரேச்சர்ஸை கம்மி பண்ணி விடுது இல்லைங்களா? டெம்பரேச்சர்ஸ் கம்மி பண்ண விடுது, அது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பட் ஆனால் இட் இஸ் எ ரீசன் ஃபார் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷனான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரீசன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஐடிசிசெட் நார்த்வர்ட் மைக்ரேட் ஆகிறது, மேலே இருக்கவன் கீழே வர்றது தான் ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். வின்டர் ரெயின்ஃபால்ஸு அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு காரணமாக தான் வந்து இருக்குது. ஸோ அஸ்யூமிங் காரணமாக இருக்குது அப்படின்றதுனால both A and R are true and R is the correct explanation for A. One of இதுவாக இருந்தாலே போதும். 94 அது கீ செட் பண்ணுறவங்கள பொறுத்தா இருக்குது. ஒன் ஆஃப் தி இது கன்சிடர் பண்ணுறாங்களா, அது பெரிய சப்ஜெக்டிவிட்டி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் தி ஓஷன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. அதுவுமே இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். விண்டரில் ஜாஸ்தி இருக்குமா, சம்மரில் ஜாஸ்தி இருக்குமான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ செட்ஸ் தி கீ. 94
பிங்க பி பி எல்லாத்தையும் படிக்கல, அட்லீஸ்ட் 2-3 படித்தானாச்சும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம் ப்ளீஸ். அட்லீஸ்ட் 2-3 95 95 B வர 2 and 3ங்களா வர all three statements are correct. ஸோ எஸ், இங்கே தான் வந்து அந்த டவுன் வார்ப்பிங், தாமோதர் ஏன் வந்து கீழே போடுது, தாமோதர் ஏன் வந்து டவுன் வார்ப்பிங்கில் போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய ரீசன்ஸ். ஏன் நடந்தது, ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் இஸ் டியூ டு தி இன்டர்னல் ரீசன்ஸ், ஒய் இஸ் டியூ டு தி கன்வெக்டிவ் செல்ஸ் வித்தின் தி மேண்டல். இதனால ஒய் என்ன அப்படின்னா, லைக் இனிஷியலி பெனின்சுலா வந்து இட் வாஸ் பிளாட்டூன்றது நம்ம டெக்கன் பிளாட்டூனா வந்து இதுதான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ தான் டெக்கன் பிளாட்டூ அப்படின்ட்டு. பட் டெக்கன் பிளாட்டூ இட் வாஸ் நாட் ஓன்லி தட், இதுவுமே வந்து இதுதான் வந்து டெக்கன் பிளாட்டூவாக வந்து இருந்தது, இதுதான் வந்து டெக்கன் பிளாட்டூவாக இருந்தது. ஏன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாத ரீசன்ஸ் மூலயமா இந்த இடத்துல ஒரு டவுன் வார்ப்பிங் நடந்தது. ரிஃப்ட் வேலியில் டவுன் வார்ப்பிங் வந்து நடக்குது, அதாவது க்ரஸ்ட்டு பெண்ட் ஆகுது, உள்நோக்கி பெண்ட் ஆகுது, ஒரு டெபாசிட் வந்து ஒரு பவுல் மாதிரி ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னு சொல்ல முடியல, நிறைய ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து கன்வெக்டிவ் கரன்ஸ்லாம் இருக்குது, பிளேட் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேப்பை, இந்த ஃபால்ட்டை தான் வந்து காரோ ராஜ்மஹால் கேப், அப்படி இல்லைன்னா மால்டா ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் ஒரு ஃபால்ட் இருக்குது. இன்றைக்கி எங்கே அந்த ஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த ஃபால்ட் வந்து காட்ட முடியாது. பிகாஸ் ஆல் தீஸ் ரிவர்ஸ் சச் ஆஸ் தி கங்கா அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்து டெபாசிட்ஸை போட்டு அதை ஃபில் பண்ணி வச்சிருச்சு. அண்டர்நீத் அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெண்டு வந்து இருக்குது. அதுதான் வந்து காரோ ராஜ்மஹால் கேப் ஒரு மால்டா ஃபால்ட்டு. இனிஷியலி தே வேர் வெரி க்ளோஸ், ஒரு ஒரு தனி ஸ்ட்ரக்சராக வந்து இருந்தது. ஒரு ஃபால்ட் இருக்குது, அதனால் வந்து பிரிஞ்ச மாதிரி வந்து தெரியுது நமக்கு, சரிங்களா? So yes, structurally Meghalaya plateau is an extended part of the Deccan Plateau. First statement correct. Kashmir Valley is a synclinal valley. அப்போ synclinal anti-synclinal வந்து படிச்சிருப்போம், இப்படி போகிறது கீழே வர்றது, synclines and anticlines அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான வேலிஸை வந்து சிங்க்ளினிக்கல் வேலிஸ்னு கூப்பிடுவாங்க. இப்போ மேலே எப்படிடா வேலி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரிவர்ஸ் என்ன பண்ணுன்னா மேலே ரன் ஆகும்போது இதை எரோட் பண்ணிடும். மேலே இருக்கிற எரோட் பண்ணிடுச்சு அப்படின்னா there will be this valley created at the top. அதை வந்து ஆன்டி கிளினிக்கல் வேலிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. காஷ்மீர் ஹிமாலயாஸ் வந்து they are synclinical வேலிஸ் தான், கீழே இருக்கக்கூடிய வேலிஸ். Gangetic plain is formed in a 4 deep அப்படின்னும் போது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த ஜியோசிங்க்ளைன் இருக்கு இல்லைங்களா, ஜியோசிங்க்ளைன் மாதிரி ஒரு பவுல், ஒரு டிப்ரெஷன், ஒரு பவுல் வித் ஆல் தீஸ் டெபாசிட்ஸ். இந்த டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய பவுல் தான் கம்ப்ரெஷன் மூலிமா மேலே ஃபார்ம் ஆகி ஒரு மவுண்டன் ரேஞ்சை ஃபார்ம் பண்ணுது, இல்லை ஒரு பிளாட்டூஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி எதை வேணாலும் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி வந்து லெசர் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனது வந்து மூரிஸ் 4 deep அப்படின்ற ஒரு 4 deepனால, ஷிவாலிக்ஸ் ஃபார்ம் ஆனது வந்து ஷிவாலிக் 4 deep அப்படின்றதுனால, இதே மாதிரி ஒரு 4 deepல கலெக்ட் ஆன செடிமெண்ட்ஸ், ஒரு டிப்ரெஷன் இருக்குது, அது டிப்ரெஷனில் இந்த ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்ட செடிமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நார்தர்ன் இந்தியன் பிளெயின்ஸாக வந்து இருக்குது. 4 deepனா ஒன்றுமே கிடையாது, ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜியோலாஜிக்கலி பேசணும் அப்படின்னா அது டெஃபினேஷன்லாம் வந்து பயங்கரமாக போகும். பேசிக்காக ஒரு சின்ன பவுல், எப்படி தெத்திஸ் ஜியோசிங்க்ளைன் ஒரு பவுல் மாதிரி செடிமெண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு பவுல், இப்போ இந்த ஃபால்ட் மாதிரி ஒரு பவுல், அதை வந்து ஆல் தி செடிமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், 1, 2 and 3. Kolkata witnesses longest stay in the month of June. Chandigarh will have longest daytime in comparison to Hyderabad.
ஏ வேறு ஏ longest day time in comparison to Hyderabad day ஏ வேறு சிங்களா சி ஏன்னா நீங்கள் ஈக்குவேட்டர்லேருந்து when you go north டே டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும் டில்ட் ஆஃப் தி எர்த்னால டே டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும் லைக் டிபெண்டிங் ஆன் தி சீசன்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாடை விட சண்டிகர் வந்து இட் வில் ஹாவ் லாங்கர் டேஸ் பிகாஸ் அப்படி தான் இல்லைங்களா நீங்கள் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து நீங்கள் சம்மர்ஸில் வந்து நார்த் போல்லாம் போனீங்கன்னா அப்படி இருக்கும் 6 மாதம் கம்ப்ளீட்டாக டே லைட் அந்த வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா சண்டிகர் வில் ஹாவ் a longer day in comparison to Hyderabad. Both statements are correct, both 1 and 2. maximum Indian states la pass ஆகக்கூடிய ஒரு latitude 24ங்களா டிங்களா இப்போ ஆல்ரெடி மேஜர் ஸ்டேட்ஸில் பாஸ் ஆகிற ஒரு 8 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து 23.5 வந்து பாஸ் ஆகிடுது. இப்போ 26 போனேன் அப்படின்னா ரொம்ப தூரம் நான் மூவ் பண்ணோம், நிறைய மிஸ் பண்ணிவிடுவேன் நான். பிகாஸ் நார்த் ஈஸ்ட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிடுவேன், நடுவில் கேப்ஸில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிடுவேன். மத்திய பிரதேஷ் இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு, ராஜஸ்தான் இருக்கும், குஜராத்தை மிஸ் பண்ணிவிடுவேன், உத்தரப்பிரதேஷ் கிடைக்கும், ஆனால் வந்து மத்திய பிரதேஷ் மிஸ் பண்ணிவிடுவேன், சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் 24 போகிறேன், ஒரு ஹாஃப் லாட்டிடியூட் மேலே போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த 8 ஸ்டேட்ஸும் கிடைக்கும். அது கூட சேர்த்து 2 புதுசான ஸ்டேட்ஸும் வந்து கிடைக்கும், குஜராத் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்பூர். லைக் யூ ஜஸ்ட் ட்ரை. இப்போ ஆல்ரெடி 8 ஸ்டேட்ஸ் இருக்கா, வரைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 23 வந்து போட்டுக்கோங்க. சும்மா நீங்கள் வந்து மேப் எடுக்கணும்லாம் கிடையாது, சும்மா நம்மளே வந்து 23 எங்கெங்கெல்லாம் போதும் அப்படி போட்டுட்டு 23.5 அதை வந்து லைக் நீங்களே அசியூம் பண்ணி ஒரு சின்னதாக வேல்யூ கொடுத்து 26 எங்கே போகும், 26 போனால் எத்தனை ஸ்டேட்ஸ் வழியாக போகும் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா வில் பி வெரி லோ இன் கம்பேரிசன் டு 24 வந்து 10 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து போகுது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் 26 ஒரு 6 ஸ்டேட் மட்டும்தான் வந்து போகுது அப்படின்ட்டு. சரிங்களா? 8 ஸ்டேட்ஸ் ஆஃப் 23.5 உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்பூர்னு 2 ஸ்டேட்ஸுமே வந்து சேர்த்து 24 வந்து போகும். சி 24 நீலகிரி தார் டியா B. Highest density and largest surviving population of Nilgiri Thar, Eraviculam National Park, Tamil Nadu oda state animal. 99 ஏங்களா வர பி வேறு ஏதாவது பேசிக்காக ஒராங்குன்றது ஆப்வியஸாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அசாமு அதை வச்சு எடுத்திருந்தாலே பேலன்ஸ் 2 கேன்சல் அவுட் பண்ணி ஏ அண்ட் சி வந்து எடுத்துருக்கலாம். கானேர் காட்டுன்றது வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. கானேர் காட் அடிக்கடி மீதி ஓகே பாண்ட்லே இல்லை உஷா கோத்திலாம் வந்து அடிக்கடி பார்க்காத விஷயங்கள், பட் ஆனால் கானேர் காட்லாம் வந்து வி கேன் சி. ஸோ கானேர் காட் சத்தீஸ்கரில் வந்து இருக்குது. ஸோ B3 C2 A sorry C A4 B3 C2 and D1 Ushakoti Orissa, Bondle Goa, Kanerghat Chhattisgarh and Orang Assam. National Financial Reporting Authority. National Financial Reporting Authority. Yes, where are they? Other statements.
ஒன்லி ஒன்றுங்களா? பி எந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க தப்பு பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்களா? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான், 1956 அப்படியே அமெண்ட்மெண்ட் ஒன்று 2013. பெருசாக ஆக்ட்லலாம் வந்து விளையாட மாட்டாங்க, மோஸ்ட்டாக ஆக்டில் வந்து விளையாட மாட்டாங்க ஆக்டோட இயர்ஸில். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆடிட்டிங் ப்ரொஃபஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணோம். இந்த ஐசிஏஐன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அத்தாரிட்டி, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நேஷனல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஐசிஏஐ. இப்போ வந்து ஐசிஏஐ ப்ரைவேட் ஸ்பேரில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. பப்ளிக் ஸ்பேருக்கு வந்து நேஷனல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி வந்து வச்சிருக்கோம். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. இது யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து 15 பேர், 1+15 சேர்மன் +15 இண்டிவிஜுவல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நாட் இண்டஸ்ட்ரி லெட் கன்சார்டியம், இட் இஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் செக்ஷன் 132 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். சரிங்களா? சரி, ரெகுலேட்டரி பாடின்னு தான் வரணும். அது ஸ்டாட்யூட்டரி பேக்கிங் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கே ஒழிய தனியாக அது ஒரு பேக்கிங்கும் கிடையாது. செக்ஷன் 132 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான பாடி அமைக்கலாம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. பி ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். 17th கொஸ்டினுக்கு மட்டும் வந்து ப்ளீஸ் அவாய்ட் அண்ட் செக் வித் த கீஸ். ஓகேங்களா? இந்த ஹிமாதிரி கொஸ்டின். தேங்க்யூ.